தமிழ்நாடு இன்னைக்கு ஜூலை 15 சொல்றாங்க. திமுக ஆட்சியில ஜூலை 17 சொன்னாங்க. அதிமுக ஆட்சியில தமிழ்நாடு கொண்டாடினாங்க. திமுக ஆட்சியில 2 நாள் கொண்டாடுவோம் சொல்றாங்க. 2 நாளுமே 2 நாள் கொண்டாடுவோம். நவம்பர் 1 கொண்டாடுவோம், 18 சொல்லி சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல, நவம்பர் 1 என்பதுதான் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என்று அறிவிக்கப்பட்ட நாள். அது ஜூலை 18 திமுக தமிழ்நாடு என்று அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றிய நாளை திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைய தேதியிலிருந்து தமிழ்நாடு என்கிற முறையில அவங்க அதை வற்புறுத்திட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் 1942லயே நாங்கள் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம்னு ஆரம்பிச்சவங்க. அதாவது யாருமே தமிழ்நாடுன்னு சொல்லாத காலத்துல தமிழ்நாடு விவசாய சங்கம்னு ஆரம்பிச்சவங்க நாங்க. அப்படின்னா 1942 இருந்து தமிழ்நாடு நாங்க செப்டம்பர் 4ஆம் தேதி அந்த சங்கத்தை துவக்கணும். அதை சொல்ல முடியுமா? அதிகாரப்பூர்வமாக அரசின் சார்பில் தமிழ்நாடு என்று அறிவிக்கப்பட்ட நாளை எடுத்துக்கிறது பொருத்தமா இருக்கும். மற்றபடி எந்த ஒரு நாளையும் எல்லா நாளும் கொண்டாடக்கூடிய நாள் தான். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டுடைய வரலாறு, பெருமிதங்கள் அவற்றை எந்த நாளும் கொண்டாடுவது தப்பு இல்லை. அதிகாரப்பூர்வமாக அது நடைமுறைக்கு வந்த தினம் என்பதுதான் பொருத்தமா இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்து? அவர் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் அந்த மாதிரிதான் சொல்ல முடியும். இல்ல, அதான் எதிர்கட்சி தானே அது. நான் எதிர்கட்சி இல்லாதன்னு தெரியாம சொல்ல. உதயநிதி எதிர்கட்சி தலைவர் தெரியும். ஒரு எதிர்கட்சி என்கிற முறையில் இந்த 5 ஆண்டுகளும் அவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள். இப்போது மட்டுமல்ல, 5 ஆண்டுகள் அப்படித்தான் சொல்வார்கள். இது சிறந்த பல நலத்திட்டங்களை நிறைவேற்றினாலும் அவங்க ஏமாற்றம் தருவதாக சொல்லுவாங்க. நான் எதிர்கட்சி என்கிற முறையில் அவர்கள் அப்படித்தான் சொல்ல முடியும். நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் பேசுறேன். அதாவது பல விஷயங்களில் மதச்சார்பற்ற கொள்கை, மதச்சார்புக்கு ஆபத்து வரக்கூடிய பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. மாடு கன்றுகளை கொல்லக்கூடாது, பொது இடத்தில் கொல்லக்கூடாது என்கிற உத்தரவை எதிர்த்து விலங்குகளை பொது இடங்களில் பலியிடக்கூடாது என்கிற உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்திருக்கிறது இந்த அரசாங்கம். அதே மாதிரி இஸ்லாமியருக்கான இடஒதுக்கீட்டுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு தீர்ப்பு உயர் நீதிமன்றத்தில் வந்த போது அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று சொன்னோம். மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுகிற பிரச்சனையை பொறுத்தவரை பழைய அரசாங்கத்தினுடைய நிலைமை, அதாவது வழக்கமான இடத்தில் தீபம் ஏற்றுவது என்கிற அந்த நிலை தொடரும் என்பதை அவர்கள் வெளிப்படுத்த, இது போன்ற பிரச்சனைகளில் அவர்கள் சரியான திசையில தான் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். சில ஒப்பந்தங்கள் அல்லது இந்த மாதிரி தூய்மை பணியை தனியாருக்கு விடுவது போன்ற விஷயங்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அது எங்களுடைய மாறுபட்ட கருத்துக்களை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறோம். அதை ஒட்டி ஒரு சில அறிவிப்புகளை அவர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து திமுகவோட முதல்கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி தொடராது, 6 மாதத்துல இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா தமிழக ஆட்சி இந்த 6 மாதத்துல கவிழ்ந்து விடுமா? அதாவது இது ஒரு புதிய நிலைமை, தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற ஒரு புதிய நிலைமை. அநேகமாக எந்த ஒரு கட்சிக்கும் அறிவு பெரும்பான்மை இல்லை என்கிற நிலைமை 1952க்கு பிறகு இப்போதுதான் முதலாக தமிழகத்திலே ஏற்பட்டது. ஆகவே ஒரு புதிய அரசியல் சூழலில் ஆளாளுக்கு ஒரு கருத்துக்களை இந்த போன்ற கருத்துக்களை வெளியிடுவது என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஏனென்றால் இவர்களுக்கு நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அமைச்சரவையிலே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கட்சிகளுடைய இதே அறுதி பெரும்பான்மை என்பது இவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே எங்களுடைய ஆதரவில் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போவதில்லை. இதற்கு அப்பாற்பட்டு அவர்கள் என்ன விதமான அரசியல் நடவடிக்கைகள் மூலமாக இந்த ஆட்சி தொடராது என்பதை எப்படி சொல்கிறார்கள் என்பதை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும். ஸ்டாலின் கோவப்பட்டா டிவிக்கு ஆட்சி காலியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் கோவப்படுறதுனால ஒரு அரசாங்கம் அவ்வளவு பலவீனமா இருக்கு. தவிர்க்க ஏறத்தாழ 1.25 கோடி பேர் வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு கூடுதலான இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்போது பல்வேறு விஷயங்களில் லஞ்சம் என்பது கொடுக்க வேண்டியதில்லை என்று பலரும் எனக்கே போன் பண்ணி கூட சொல்றாங்க. இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு சில பணியிட மாறுதல் அதெல்லாம் எந்த விதமான பணமுமே கொடுக்காம இயல்பாக நடைபெறுகிறது. பல்வேறு ஒப்பந்தங்கள் பெறுவதற்கு எந்த விதமான பணமும் கொடுக்காமல் ஒப்பந்தம் நியாயமான முறையில் நடைபெறுகிறது, டெண்டர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஏன்னா நாங்க அதுல எல்லாம் நேரடியாக சம்பந்தப்படுற பிரச்சனை இல்லை. ஆனா அப்படிப்பட்ட செய்திகளை சொல்லுகிறார்கள். அப்படி இருந்தாலும் அது வரவேற்கத்தக்க நல்ல அணுகுமுறை தானே. அதை எதிர்ப்பதற்கான என்ன இருக்க முடியும்? தமிழகத்துல நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல்ல சிபிஎம் கட்சி போட்டியிடுவதற்கான வாய்ப்பு, சீட்டு கேட்பதற்கான வாய்ப்பு ஏங்கன்னா இன்னும் கேட்கிறோம். நான் தான் சொன்னேன்,
இடதுசாரிகள் ஒரு தனி அடியாக செயல்படுவது என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் 3 இடதுசாரி கட்சிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்ந்து இடதுசாரி கட்சிகளுடைய மாநில ஒருங்கிணைப்பு குழு என்பதை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இடைத்தேர்தலில் அப்போது ஏற்படக்கூடிய அரசியல் சூழலை பொறுத்து நாங்க தேர்தலில் போட்டியிடுறதா இல்லையா அல்லது யாரோட சேருவது அதை பத்தி அப்போதுதான் பேசுவோம். இப்போதைக்கு இடைத்தேர்தல் சம்பந்தமாகவோ உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமாகவோ எந்த விதமான முடிவையும் நாங்கள் எடுக்கவில்லை. இப்ப மாற்று அணின்னு சொல்லிட்டு தான் இப்ப டிவிக்கு ஆட்சிக்கு வந்தாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க பேசுற ஸ்பீச் என்ன சொன்னீங்கன்னா இடதுசாரிகள் தான் ஒரு மாற்று அணி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மாற்று கொள்கை, அதாவது மக்கள் இன்றைக்கு உழைப்பாளி மக்கள் எதிர்நோக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், வேலையின்மை, விலைவாசி உயர்வு, வறுமை, குடியிருப்பு பிரச்சனைகள் போன்ற ஏராளமான பிரச்சனை மக்கள் எதிர்நோக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் முதலாளித்துவ கட்சிகளால் முதலாளித்துவ கொள்கைகளால் தீர்வே கிடையாது. அதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அடுத்த இடதுசாரி மாற்றின் மூலமாக மாற்றுக் கொள்கையின் மூலமாகத்தான் உருவாக்க முடியும். அதுதான் நான் சொல்றேன். இந்த ஆட்சி எல்லா பிரச்சனையும் தீர்த்துறோம்னா நாங்க ஒன்றும் ஆதரவு தரல, அப்படி நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. இப்ப வரைக்கும் 50 கோடி 60 கோடி அளவுல எங்க கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கிட்ட திமுக தரப்புல பேரம் பேசப்படுது அப்படின்னு சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. இல்ல, ஏற்கனவே ஊத்தகரை எம்எல்ஏ சம்பந்தமா அது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு, விசாரணை நடந்துட்டு இருக்கு. வழக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். மற்றது ஒன்றும் ஆதாரம் கிடையாது. இப்ப அவர் சொல்றது ஏற்கனவே ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினரிடம் அப்படி ஒரு உரையாடல் நடைபெற்றதாக வீடியோ வந்ததை ஒட்டி ஒரு வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. விசாரணையில என்ன வருதுன்னு பார்ப்போம். டெல்டா மாவட்டங்கள்ல வறட்சி இந்த கடுமையான வறட்சி என்பது நிலவி வருது. குறுவை சகப்பு தண்ணீர் இல்லாமல் பாதித்து வருகிறது. வறட்சி மாவட்டமா அறிவிக்க வேண்டுமா? சிபிஎம் கூட நிலைப்பாடு இல்ல. இப்ப குறுவைக்கு தண்ணீர் வரல என்பது ஒரு பெரிய உற்பத்தி இழப்பு என்பதை டெல்டா மாவட்ட விவசாயிகள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகாவிலையும் போதுமான அளவுக்கு மழை பெய்யல, இங்கேயும் தமிழ்நாட்டையும் போதுமான அளவுக்கு மழை இல்லை. அதை விட முக்கியமான விஷயம், வெப்பம் இன்றைக்கு வரைக்கும் மே மாசத்தை விட ரொம்ப மோசமா இருக்குது. இந்த எல் நினோ என்கிற பருவநிலை மாற்றம் என்பது ஒரு கடுமையான பாதிப்பை உலகத்தில் நாட்டில் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால இங்க நட்டப்பயிர் இந்த வெப்ப அலை காரணமாகவே நட்டப்பயிர் உட்பட கருகி போகக்கூடிய நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டு இயற்கை நம்மளை பழிவாகி இருக்கிறது என்ற முறையில தான் அது பார்க்க வேண்டியிருக்கேன். அதனால நமக்கு அடுத்து வடகிழக்கு பருவமழை என்பதுதான் தமிழ்நாட்டுக்கு கூடுதலான மழை பெய்யக்கூடிய காலம். தென்மேற்கு பருவமழை என்பது நமக்கு அவ்வளவு இது கிடையாது. தென்மேற்கு பருவமழை கேரளாவிலும் கர்நாடகாவிலும் பெய்யதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வரும் என்பதை தவிர தமிழ்நாட்டுக்கு மழை என்பது வடகிழக்கு பருவமழை தான். இந்த வடகிழக்கு பருவமழை காத்திருப்போம், நல்ல மழை பெய்தான் பார்ப்போம். அதனால இப்ப உடனடியாக வறட்சி பாதித்த பகுதி என்று அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விவசாயிகள் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இழப்பீடு தரணுமே தவிர இப்போது வறட்சி உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்பதுல அது பொருத்தமான காலம் அல்ல. அது வடகிழக்கு பருவமழையும் ஒருவேளை பொய்த்து விட்டால் ஏற்கனவே வறட்சிக்காக நிவாரணம் பெற்று தந்தவர்கள் நாங்கள் தான். 2013ஆம் ஆண்டு ஒரு தொடர் போராட்டத்தை டெல்டா மாவட்டம் முழுவதும் நடத்தி பல சில ஆயிரம் கோடி ரூபாய்களை இழப்பீடாக பெற்று தந்தது நாங்கள். அதுக்கு முன்னாடி தமிழக வரலாற்றில் 2013க்கு முன்பாக வறட்சிக்கு நிவாரணம் வழங்கியதே கிடையாது ஒவ்வொரு விவசாயிக்கும். ஆகவே அது ஒரு உரிய காலத்தில் அது பொருத்தமான நேரத்தில் கோரப்பட வேண்டிய கோரிக்கை. நிச்சயமாக நாங்கள் பருவமழையை எதிர்பார்த்திருப்போம். தமிழக முதல்வர் பதவியேற்று இதுவரையும் செய்தியாளர் சந்திக்காம இருக்காங்க. மக்கள் மின்சார தட்டுப்பாடு நடக்குது, இன்னைக்கு உடற்பிரேமாதா கூட அவங்களோட கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் நடந்துட்டு, லாக்அப் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் நடந்திருந்தாலும் இதை பத்தி எந்த ஒரு பேச்சுமே அவர் முதல் நேரடியா பதில் சொல்ல மாட்டாங்க. அதை பத்தி என்ன அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா அரசின் சார்பில் பதிலே இல்லை என்ற முறையில் எடுத்துக்க முடியாது. அமைச்சர்கள் எல்லாம் பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அரசின் சார்பில் அமைச்சர்கள் நீங்க சொன்ன எல்லா பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் அமைச்சர்கள் அரசின் சார்பில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை, பேட்டி கொடுக்கவில்லை என்று நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். சமூக நீதித்துறைய பேரை ஆதி திராவிடர் நலத்துறையை மாற்ற வேண்டும் திருமாவளவன் சொல்லியிருக்காங்க. எப்படி சமூக நீதித்துறைன்னு இருக்கலாமா பேரை? அது ஆதி திராவிடர் மாற்ற இல்ல, ஏற்கனவே இருந்தது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. ஆதி திராவிடர் நலத்துறை கிடையாது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்று சொல்லி பட்டியல் சாதியினர் பட்டியல் பழங்குடியினர் இரண்டு பகுதியினரையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையிலே தான் அவருடைய இது என்பது இருந்தது. அப்படியே தொடர்ந்து இருக்கலாம். இந்த பெயர் மாற்றம் எதற்காக செய்தார்கள் என்பது தெரியல. அப்படியே தொடர்ந்து இருக்கலாம். இப்ப பெயர் மாற்றினாலும் பெயர் என்ன பெயராக இருந்தாலும் அந்த துறை என்ன அந்த மக்களுக்காக செய்ய போகிறது என்பதுதான் நம்ம விவாதிக்க வேண்டிய விஷயம். பெயர் மாற்றத்தை விவாதிக்க வேண்டிய விஷயம் அல்ல.
ஏற்கனவே பட்டியல் சாதி மக்கள், பழங்குடி மக்கள் எத்தகைய பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்களோ அவற்றுக்கெல்லாம் இந்த துறை என்ன செய்ய போகிறது, அவர்களை எதிர்பார்ப்புகளை எப்படி பூர்த்தி செய்ய போகிறது என்பதுதான் நாம் கவலைப்பட வேண்டிய விஷயம். கர்நாடக அரசு இதுவரை தண்ணி தர முடியாதுங்கிற சொல்லியிருக்காங்க கர்நாடக மேட்டூருக்கு. எந்த மாதிரி இல்ல, ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஒருவேளை தண்ணீர் அணையில தண்ணீர் இல்லை என்று சொன்னால் பற்றாக்குறை பகிர்வு என்பதற்கான வழிகாட்டல் என்பது ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே அந்த முறையில் அங்க இருக்கக்கூடிய தண்ணீர் அங்கு குறைவாக இருக்கிறது. அதில் பற்றாக்குறை பகிர்வு என்கிற அந்த பார்முலா மூலமாக தமிழகத்துக்கு வேண்டிய தண்ணீரை அவர்கள் வழங்க வேண்டும். அதை பெறுவதற்கான முயற்சியை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணையமும் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதாவது தீர்ப்பின் அடிப்படையில் இந்த மாசம் 39 TMC தண்ணீர் விடுன்றது சாத்தியம் இல்லை, ஏன்னா அங்க தண்ணி இல்லை. பற்றாக்குறை பகிர்வுக்கான ஒரு ஆலோசனை என்பது ஏற்கனவே அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அமல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணையமும் அந்த பற்றாக்குறை பகிர்வு என்பதன் மூலமாக தமிழகத்துக்கு தர வேண்டிய தண்ணீரை பெற்றுத் தருவதற்கு முயற்சிக்கணும். கன்னியாகுமரியில சபரிமலைங்கிற லாக்அப் டெத் நடந்திருக்குது. இதே திமுக ஆட்சியில சிஎம் விஜய் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அறிக்கையெல்லாம் விட்டாரு. ஆனா அவங்க குடும்ப சார்பில் இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு வருத்தம் தெரிவித்து ஒரு அறிக்கை கூட சிஎம் தரப்புல இருந்து வரல. நாங்க கேட்கறது நிவாரணம் இல்ல, ஒரு கண்டனம் தெரிவித்தோ இல்ல வருத்தம் தெரிவித்து கூட சிஎம் தரப்புல எங்களுக்கு அறிக்கை வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, அதுல சிபிஐ விசாரணை தேவைன்னு பல கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. சிபிஐ விசாரணை என்பது தேவையில்லை. ஏன்னா குற்றவாளிகள் எல்லோருமே கைது செய்யப்பட்டு விட்டார்கள். குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள். ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடக்குது. அந்த வார்டன்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வெளியில இந்த வழக்கை FIR பதிவு செய்த அந்த SI உட்பட மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட குற்றவாளிகள், இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் யாரோ அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு விட்டதுக்கு பிறகு இப்ப சிபிஐ அதுல என்ன புதுசா கண்டுபிடிக்க போகுது? அதனால சிபிஐ கேட்க, எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க சிபிஐ கேட்கல. இந்த விசாரணை முறையாக நடைபெற வேண்டும். இதுல சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டு உரிய தண்டனை என்பது பெற்றுத்தர வேண்டும் என்பதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியா வலியுறுத்த விரும்புறோம். மற்றபடி அந்த குடும்பத்துக்கு வேண்டிய இழப்பீடு மற்றது எல்லாமே அவங்க அறிவிச்சிருக்காங்க. வீடு கட்டுறதுக்கு போனா வீட்டுக்கான மனை, அந்த பையனுடைய உயர்கல்விக்கான ஒரு டெபாசிட், பிக்சட் டெபாசிட், இந்த மாதிரி அந்த 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 இறந்து போனவருடைய துணைவியாருக்கு ஒரு வேலை போன்ற அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. என்னைய பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு முதலமைச்சர் சொன்னேன், இடையில 2 நாட்களுக்கு முன்பாக செஞ்சது போது இது போன்ற லாக்அப் டெத் சிறைச்சாலையிலோ காவல் நிலையங்களிலோ இது போன்ற லாக்அப் மரணங்கள் என்பது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பது என்பதைத்தான் முதலமைச்சரிடம் நாங்கள் சொல்லியிருக்கோம். அவர் சொன்னாரு, நாங்கள் உடனடியா இதில் தலையிட்டிருக்கோம், நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த குடும்பத்துக்கு வேண்டிய நிவாரணம் என்பது அன்னைக்கு நானும் வற்புறுத்துறேன். இன்னைக்கு அது போல நேற்று செட்டில் பண்ணப்பட்டிருக்கேன். முன்னாள் முதலமைச்சர் சாரி சொன்னதுக்கு வச்சு ஒரு அரசியல் பண்ணாங்க. இப்போ சிஎம் விஜய் ஒரு வாயை திறக்கவே இல்லையே இந்த லாக்அப் இல்ல, அந்த அமைச்சர் தானே போய் எல்லாம் பண்ணிருக்காரு. அவரு முதலமைச்சரே சாரி கேட்டாரு. ஆனா அதை வச்சு அரசியல் நடந்துச்சு. இப்போ அவர் முதலமைச்சர் அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் சொல்லாததுக்கு நான் எப்படி சொல்ல முடியும்? பட் அமைச்சர் அரசின் சார்பில் அமைச்சர் ராஜேஷ்குமார் போய் தான் இந்த இதை பூரா இந்த இழப்பீடு வழங்குவது, வேலை உத்தரவு வழங்குவது எல்லாமே அரசின் சார்பில் அமைச்சர் ராஜேஷ்குமார் போய் தான் எல்லாம் பண்ணியிருக்காரு. தாவேகா ஆட்சியில இடம் வெளியிலிருந்து ஆதரவு என்பது தெளிவா மே மாசம் 8ஆம் தேதி அறிவிச்ச நிலைப்பாட்டுல எந்த மாற்றமும் இல்லை. எங்களுக்கு அந்த ஆட்சியில் செல்வாக்கு செலுத்துகிற அளவுக்கு எங்களுடைய பலம் இல்லாத போது நாங்கள் எக்காரணம் கொண்டும் ஆட்சியில் பங்கேற்க மாட்டோம். சோனம் வாக்சு உண்ணாவிரதத்தை வலுக்கட்டாயமா அரசு நிறுத்தினாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற SFI மாநில பொறுப்பாக அனுப்பி நாங்க அவருக்கு ஆதரவு தெரிவித்து காலவரையில உண்ணாவிரதம் சொல்றாங்க. இல்ல, அந்த சோனம் ஸ்வாங் அவர்களுடைய அந்த காலவரையற்ற உண்ணாவிரதம் என்பது நாடு பூரா மத்திய அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கை, கல்வி துறையில அவர்களுடைய தோல்வியை தோலுரித்து காட்டக்கூடிய வகையில் அவருடைய உண்ணாவிரதம் என்பது அமைந்திருந்தது. இந்த நாட்டினுடைய கல்வியிலே மத்திய அரசாங்கம், மத்திய கல்வி அமைச்சகம் ஒரு முறையாக செயல்படவில்லை, தேர்வை முறையாக நடத்தவில்லை. அதற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்துத்தான் அவர் அந்த காலவரையற்ற உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். கடுமையான உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இன்னைக்கு வலுக்கட்டாயமாக காவல்துறையினரால் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார். நம்ம நாட்டினுடைய மாணவர்களுடைய எதிர்காலத்துக்காக தன்னையே பலி கொடுப்பது என்கிற முறையில் அவருடைய இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது அமைந்திருக்கிறது. ஆகவே அவருக்கு ஆதரவாக நாடு நிற்பது என்பது ரொம்ப அவசியம்.
அந்த வகையில் 20ஆம் தேதி நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒருவேளை உணவை புறக்கணித்து நம்முடைய ஒருமைப்பாட்டை சோனம் சுவாங்குக்கு தெரிவிப்போம் என்று நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். அதற்கான தயாரிப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 20ஆம் தேதி பாராளுமன்றத்தை நோக்கி ஒரு பிரம்மாண்டமான பேரணியை நடத்துவது என்று அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த பேரணியிலும் நாங்கள் கலந்து கொள்வது என்று டெல்லியிலே இருக்கக்கூடிய எங்களுடைய மாணவர்கள், இளைஞர்கள், கட்சியை சார்ந்த தோழர்கள் கலந்து கொள்வார்கள். ஆகவே அந்த போராட்டத்தை முழுமையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறோம்.